அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள். இன்றைய அரசியல் உண்மைகளில் நான் மெயினாக பிஜேபியோட மேனிஃபெஸ்டோ விட்டுருந்தாங்க, தேர்தல் அறிக்கைகள் விட்டுருந்தாங்க. தேர்தல் அறிக்கைகளையும் தாண்டி உங்கள்கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயாக பேசலான் இருக்கேன். என்ன காரணம், இப்போ ஈரான் யுத்தம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஈரானுக்கான இஸ்ரேல் யுத்தத்தில் இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன, இந்தியா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போகிறது, இந்தியா இருதலை கொல்லியாக தவிச்சிட்ருக்கிறாங்க, அதை பற்றியும் உலக நாடுகளோட பார்வையில் இந்தியாவுடைய தேர்தலில் தலையிடுவதற்கான காரணங்கள் என்ன, இந்த இரண்டு ஆங்கிள்லையும் ப்ளஸ் பிஜேபியோட தேர்தல் அறிக்கைகளும் இந்த வீடியோ பதிவில் நம்ம பெரிய அளவுக்கு அனலைஸ் பண்ண போகிறோம். நம்ம அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹோப் எல்லோரும் பெரிய அளவுக்கு செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் கோயிலுக்கு போயிட்டு பெரிய அளவுக்கு வேண்டியிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ சிறப்பான முறையில் உங்கள் தமிழ் புத்தாண்டை செலிப்ரேட் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் எல்லா விதமான வளங்களையும் எல்லா விதமான செல்வங்களையும் நம்மளுக்கு நிச்சயம் கடவுள் கொடுப்பார்ன்ற வேண்டுதலோடு நம்ம இந்த வீடியோ பதிவை தொடரலாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இந்த பதிவை பொறுத்த வரைக்குமே நார்மலாகவே வெஸ்டர்ன் நாடுகள் அப்படின்னா அமெரிக்காவை எடுத்துக்கலாம், யூரோப் யூனியனில் இருக்கக்கூடிய 24 நாடுகள் எடுத்துக்கலாம், யூகே எடுத்துக்கலாம், கனடா எடுத்துக்கலாம். இவங்க எல்லாமே என்னென்னா ரஷ்யா மீது ஒரு வகையான பொருளாதார தடைகளை போடுறாங்க. பட் இந்த பொருளாதார தடைகளை பிசுந்து போனதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா 2 நாடுகள். ஒன்று சீனா, இன்னொன்று இந்தியா. இந்த 2 நாடுகள் தான். இல்லை, இந்தியாவோட நிலைப்பாடை கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா நம்மளுடைய தடைகள் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பெரிய அளவுக்கான அழுத்தங்கள் கொடுக்குறாங்க. இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் மூலமா ஒரு சில அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. ஏன் நீங்கள் தொடர்ந்து கொடுத்தாலும் வெஸ்டர்ன் நாடுகள்கிட்ட இந்த பக்கம் ரஷ்யா கிட்ட தொடர்ந்து எண்ணெய் வளங்களை வாங்குறது மீது எல்லாமே இருக்குது அப்படின்னா எங்களுடைய டிமாண்ட் எங்ககிட்ட இருக்குது, அது இல்லாமல் எங்களுக்கு தேவைன்ற பட்சத்தில் நான் வாங்கி தான் ஆகணும். இவ்வளோ சொல்கிற நீங்களும் தான் மறைமுகமாக வாங்குறீங்க அப்படின்னு நிறையா நாசுக்காக மறைமுகமாக குத்தி காட்டிகிட்டே இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல அமெரிக்காவுக்கும் சரி வெஸ்டர்ன் நாடுகளுக்கு என்ன ஒரு பப்பிஷயம் அப்படின்னா, இந்தியாவோட நிலைகளை மாற்றணும் அப்படின்னா இப்போ எலெக்ஷன் சமயத்தில் முடிவுகள் மாறிச்சு அப்படின்னா நிச்சயம் நமக்கு சாதகமான முடிவுகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ரஷ்யானுடைய முடிவுகளில் இனி இந்தியாவுடைய நிலைப்பாடு மாறணும் அப்படின்னா தேர்தலில் மாறணும். ஸோ அதற்காக தான் பார்த்திங்க அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட கைதில் கூட அமெரிக்கா ஓடி கருத்துக்களை தெரிவிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா அதுதான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். கருத்து சுதந்திரத்தை பற்றி அமெரிக்கா சொல்கிறாங்க. நேற்று கூட பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஒரு பெண், நாப்டில் நினைக்கிறேன் அவங்க பேர், பெரிய ஒரு போராட்டம் பண்ணாங்க. அவங்கள கொண்டு போயிட்டு கைது பண்ணி போயிட்டு நிறுத்த வைக்கிறாங்க. அப்படி நிறுத்தும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் கவர்மெண்ட் எங்களை பார்ஷாலிட்டி பார்க்குறீங்க, மெட்டல் டிடெக்டரை வச்சு எங்களெல்லாம் பெருசளவுக்கு நீங்கள் அளக்குறீங்க, இவ்வளோ பாகுபாடு பார்க்குற நீங்கள் நிச்சயம் உங்கள் வீட்டில் நாங்கள் கொன்றுவோம், போட்டு தள்ளிடுவோன்ற மாதிரி மிரட்டி இருக்கிறாங்க. அதற்கு என்ன பண்ணுறாங்க, உடனடியாக சிறை தண்டனை விதித்து 6 வருஷம் தூக்கி உள்ளே போட்டாங்க. இது என்ன கருத்து சுதந்திரம். இதே மாதிரி தான் இந்தியாவுடைய பிரதமர் மோடி ஆகட்டும், அவங்களா இன்னொருத்தராகட்டும், கனடாவில் பன்னு அவர்கள் யார் அப்படின்னா அந்த காலிஸ்தான் தீவிரவாதி என்ன பண்ணுறான், அங்கேருந்து கொண்டுடுவேன் எல்லாம் பண்ணிடுவேன்னு மிரட்டல் விடுக்கிறான். அதை நீங்கள் போயிட்டு அங்கேருந்து நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னா இல்லை நீங்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடாது, கருத்து சுதந்திரன்றாங்க. அவங்க நாட்டுக்குள்ளே அவங்க நடவடிக்கை எடுக்கத்தாங்கன்னா அது கருத்து சுதந்திரம் நாங்கள் எடுக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நாட்டுக்குள்ளே எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது, குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அது கரெக்டுன்றாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா அது வெதர் இந்தியாவுக்குள்ளே நடக்கிறது தவறாக இருந்தாலும் நான் ஒரு அண்டர்லைன் பண்ணிடுறேன், அது தலையிட வேண்டியது அவர்கள் அல்ல. அந்த ஒரு ரொம்ப கருத்து முக்கியம். தலையிட வேண்டியது காங்கிரஸ் தலையிடலாம், இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் தலையிடலாம், இங்கே இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றங்கள் தலையிடலாம். இதையெல்லாம் தாண்டி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விட்டால் போதும்ல. எப்படியாவது பிஜேபியை வீழ்த்திட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிடலான்றதுக்காக பிஜேபியோட தோல்வி அமெரிக்காவிற்கும் வெஸ்டர்ன் நாடுகளுக்கும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் நமக்கு சாதகமான முடிவுகள் வர வேண்டும் என்றால் எங்கே நடக்கலாம். அதனால தான் மைக்ரோசாஃப்டினுடைய நிறுவனம் மிகப்பெரிய சைபர் அட்டாக் நடக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில வேலைகளில்
அதாவது பிஜேபிக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல் சொல்லியிருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அதில் ஒரு இன்டர்ஃபே ஒரு பக்கம் ஆனாலுமே கூட இந்தியாவுக்கு இன்னும் மேஜராக என்ன ஒரு ட்ராபேக் இருக்குது அப்படின்னா, இப்போ ஈரான் இஸ்ரேலினுடைய யுத்தம். ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி காசா வந்து இஸ்ரேலுக்குள்ளே தாக்கல் நடத்தும் போது இந்தியா வெளிப்படையாகவே இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வரும்போது தாக்குதல் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் பட்சத்தில் நடுநிலையை வகிச்சாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானத்தில் ஆதரவு அளித்து பாலஸ்தீனத்துக்கான தனிநாடு கொடுக்கணுன்ற அளவுக்கு பின்னாடி திரும்பி பின்னோக்கி வந்தாங்க. அதற்கான வரலாறுகள் நிறையா இருக்கிறது. ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஈரான் இஸ்ரேலுக்கான யுத்தத்தில் ஈரானில் தான் நமது முக்கியமான சாபர் போர்ட் ஈரான் கூட இணைந்து தான் நம்ம பண்ணியிருக்கோம். நம்மளும் ஈரானும் ரஷ்யாவும் இணைந்து தான் அந்த காரிடர் வந்து உருவாக்கியிருக்கிறோம். இந்த காரிடரை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் இங்கே குஜராத் போர்ட்டிலேருந்து சாபர் போர்ட்லேருந்து ரஷ்யாவை கொண்டு போகிற மிக முக்கியமான இணைக்கும் பாதைகளை நம்ம உருவாக்கியிருக்கிறோம், பாகிஸ்தான் இல்லாமல். இனி இந்த பாதைகள் நம்ம ஈரானுக்கு எதிராக எடுக்கும் பட்சத்தில் சப்போஸ் இந்த இடத்துல ஓடி போய்ட்டு இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு சப்போஸ் இந்தியா கொடுத்தது அப்படின்னா முடிச்சுடுவாங்க, ஈரான் முடிச்சிருவாங்க. அப்புறம் இந்தியாவுடைய இது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் நிறைய பேர் நான் பார்த்தேன் நான் எக்ஸ்தலத்தில் இந்தியா சப்போர்ட் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணணும், வி வில் ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி சப்போஸ் இஸ்ரேலுக்கு ஆதரவு போச்சு அப்படின்னா இந்த இடத்துல இன்றைக்கி காலையில் ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால இன்னும் வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும், பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் இந்தியா இப்போதை பொறுத்த வரைக்கும் கப் சிப்புன்னு அமைதியாக இருப்பாங்க. எலெக்ஷனோட கான்சன்ட்ரேட் பார்ப்பாங்க, வேறு எதுவும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஒரு ஆங்கிளில் பார்க்கலாம், நிச்சயம் வெஸ்டர்ன் நாடுகளோட தலையீடுகள் இனி மிக முக்கியமான அளவுக்கு இந்தியாவுடைய தேர்தல் ரிசல்ட்டை மாற்றுவதற்கு என்னெல்லாம் முடியுமோ அதை ட்ரை பண்ணுவாங்க. அது வெளிப்படையாகவே தெரியும் அப்படின்றதுல கண்கூடாக தெரிகிறது. ஆனால் அதற்காக நான் நீங்கள் உள்ளே நடக்கப்படுகிற விஷயங்கள், தேர்தல் நேரத்தில் கரெக்டாக ஈடியை வைத்து கைது செய்வது, மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் என்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னா, கொஞ்சம் டைமிங் கொடுத்துருக்கலாம். ஏன்னா உச்சநீதிமன்றமே அதுக்கான கருத்துக்களை கொடுத்துருக்கிறது. நீங்கள் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கலாம், ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் நீங்கள் நடக்கிறீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்கலாம். அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கலாட்டும் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்கலாம். எத்தனையோ குற்ற வழக்கில் இன்னும் கைது செய்யப்படாமல் நிறைய பேர் இருக்காங்கன்ற தன்னை வெளிப்படையான ஆதங்கத்தை வந்து தெரிவித்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆர்டிக்கலில் கூட சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி இல்லை ஒரு குற்றவாளியை பொறுத்த வரைக்கும் தண்டித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதே குற்றவாளிகள் பிஜேபி பக்கம் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க வந்து நல்லவங்களாக மாறிடுறாங்க. ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி ஒரு 23 பேர் பக்கம் அது லிஸ்ட்டே வெளியிட்டிருக்காங்க. 23 பேரும் அடிப்படையில் குற்றவாளிகள் ஊழல் குற்றச்சாட்டில் பெரிய அளவுக்கு பண்ணியிருக்காங்க, இடி ரைடு விட்டுருக்காங்க. ஆனால் அத்தனை பேரும் பிஜேபியில் இணைந்ததுக்கப்புறம் அவங்க மேலே நடவடிக்கை இல்லாமல் இருக்கீங்க. இது மாதிரியான விஷயங்களும் வந்து நிறைய இருக்கிறது. அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, அது இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள். ஆனால் இந்தியாவோட சூழ்நிலை ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் பிஜேபி கொண்டு வந்த தேர்தல் அறிக்கைகளில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா யூனிஃபார்ம் சிவில் கோடு. எல்லோரும் யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படின்னா ஒரு வயசானவர்கிட்ட போய் கேட்டேன், தாத்தா யூனிஃபார்ம் சிவில் கோடு எல்லாம் என்ன அப்படின்ட்டு. இல்லை எங்கள் அப்பா மாதிரி ஆள்கிட்ட கூட கேட்டேன் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த SC/ST சட்டம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நீக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற அனைவரும் சமம். இப்போ இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட சட்டங்கள் இருக்கும், சீக்கியர்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட சட்டம் இருக்கும், பௌத்தர்களுக்குன்னு தனிப்பட்ட சட்டம் இருக்கும். அந்த மாதிரி அடிப்படையில் எல்லாருமே ஒன்று தான். இந்தியர்களாக இருக்கும்போது யாருக்கும் தனி சட்டங்கள் கிடையாது, எல்லாத்துக்குமே ஒரே வகையான சட்டங்கள் அப்படின்றாங்க. அப்படி காமன் சிவில் சட்டம் கொண்டு வரும்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள் எங்கெல்லாம் பாதிக்கப்படும்னா, இப்போ இந்து கோயில் வந்து இந்து அறநிலையத்துறை எடுத்துக்கிற மாதிரி இனி கிறிஸ்டியன் கோயிலும் அந்த அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுக்கு வந்துடுமா, இல்லை மசூதியும் வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடுமான்ற ஒரு கேள்விக்குரிய வரும். ஏன்னா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எங்கள் சமூகத்தில் இந்து கோயில் மட்டும் தான் அரசோட கட்டுப்பாடு இருக்குது. இதில் வந்து ஆங்கிலேயர் காலத்துலேருந்து உருவாக்கப்பட்டது, அதுக்கப்புறம் வழியாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஏன்னா இஸ்லாமியர்கள் வந்து சிறுபான்மையின மக்கள், அதனால் அந்த கோயிலை நம்ம அரசுடைமை ஆக்கணும் அப்படின்னா நாளைக்கு பெரும்பான்மையாக அங்கே ஆட்சி செய்கிறவங்க வந்து இன்னும் அதை முடக்கிடுவாங்கன்றதுனால தனியாக விட்டுட்டாங்க. அதே மாதிரி தான் கிறிஸ்டியானிட்டியும் தனியாக விட்டுட்டாங்க. பட் காமன் சிவில் கோட்னு வரும்போது அது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அவங்கவுங்களுக்கு தனி ரூல்ஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு நாடு ஒரு தேர்தல் ரொம்ப தெளிவாக இருக்காங்க.
ரொம்ப முடிவாக இருக்காங்க. ஒரு நாடு ஒரு தேர்தல், அது இல்லாமல் இதுக்கப்புறம் ஓட்டர் ஐடியை பொறுத்த வரைக்கும் காமன் ஓட்டர் ஐடியை கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்தெந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கே முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அங்கேயே ஓட்டு போட்டுக்கலாம். ஏன்னா ஓட்டு போகிறதுக்காக ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் வர வேண்டியது இருக்கிறது இல்லையா. இதற்கு தமிழ்நாடு தரப்பிலிருந்து பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே வடநாட்டுக்காரங்களை கொண்டு வந்து இங்கே இறக்கிட்டு இருக்காங்க. இதில் ஓட்டு போகிற உரிமை இங்கே நிறையா கொடுத்தாங்கன்னா ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டை நுழைவதற்கான திட்டத்தை மறைமுகமாக பிஜேபி தீட்டி இருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நிச்சயமாக இந்த இடத்துல சொல்லுவாங்க. முத்ரா லோனுக்கு வந்து 20 லட்சம் சொல்லியிருக்காங்க. 3 கோடி பேத்துக்கான வீடுகள் இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 5 வருஷத்தில் வந்து ஃப்ரீ ரேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா மானியம் பேஸில் சோலார் பவர் இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் அது வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டினா இங்கே வர கொடுக்குற நம்ம வாங்குகிற கரண்ட்டுக்கெலாம் கிடையாது. அந்த ஏற்கனவே அது அந்த ஒரு ஸ்கீம் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணவங்களுக்கு அந்த சூரிய ஒளி மூலியமாக அந்த மின்சாரத்தை எடுத்துக்கலாம். அதன் அடிப்படையில் அவங்க வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சானிடரி நாப்கின் வந்து மத்திய அரசு சார்பாக ₹1 இனி நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தமிழுக்குன்னு தமிழ் மொழி வளர்ச்சிக்குன்னு திருவள்ளுவர் கலாச்சார மையம் அது இல்லாமல் உலகளாவிய அளவில் அங்கீகரிப்பதற்கான பெரிய முயற்சிகள் எடுக்கப்படும், நிதிகள் ஒதுக்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. மத்திய அரசோட காப்பீடு திட்டத்தில் திருநங்கைகளுக்குன்னு இடங்கள் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வரக்கூடிய திட்டங்களில் 2.20 கோடி வீடுகளுக்கு பைப்லைன் மூலியமாக கேஸ் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி 2030க்குள்ளே 20 லட்சம் வீடுகளுக்கு வழங்கப்படுன்ற மாதிரியான அடுத்தடுத்த அறிவிப்புகளை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மேக்சிமம் இந்த பெட்ரோல் விலையை குறைக்கிறேன், டீசல் விலையை குறைக்கிறேன், கேஸுக்கான பாதி விலைகள், மகளிருக்கான 1 லட்சம், அது மாதிரியான இலவச அறிவிப்புகள் அப்படின்னா அந்த எலக்ட்ரிசிட்டி மூலம் தான் எனக்கு தெரிஞ்ச இலவச அறிவிப்புகளை தெரியுது. மீதி எல்லாம் 2036 ஒலிம்பிக்கை கொண்டு வரேன், 2046 இந்தியா வந்து அடுத்த லெவலில் கொண்டு போகிறேன், அப்புறம் வந்து ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சைடில் புல்லட் ட்ரெயினை கொண்டு வரேன். இந்த மாதிரியான வளர்ச்சி திட்டங்களை பெரிய அளவுக்கு முன்னெடுத்து வச்சுருக்காங்க. சின்ன இலவச திட்டங்கள் கூட இல்லாமல் தைரியமாக களத்தில் இறங்கி மக்களை சந்திக்கிறேன்ற சொல்லியிருக்காங்க. மீதி எதிர்க்கட்சிகள் எல்லாமே வந்து இலவச திட்டங்கள் நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் எந்த இலவச திட்டங்களும் எந்த ஒரு ரத்துமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பென்ஷன் ஸ்கீம் பற்றி எதுவுமே சொல்லலையேன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சில எதிர்ப்புகளும் கிளம்பி இருக்கிறது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமான அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.